லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்து ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, 9 மாத சினையாக இருக்கிறதாவும், கன்று ஈன்றதுக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்திலிருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல மடி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மாடு, நல்ல மடிவளம் காம்பு வளம் கொண்ட மாடு, சுழிசுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. மாடு வந்து தலையீத்து மாடாக இருக்கிறதுனால இன்னொரு 5-6 கண்ணுக்கு நம்மளால் வச்சு கறவை கறந்துக்க முடியும். தலையீத்துக்கே வந்து பார்த்தோம்னா 15 லிட்டர் கறவை திறன் வந்து சாதாரணமாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளரும் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. மாட்டோட மடிவளம் காம்பு வளம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா எதுலையுமே வந்து குறை சொல்ல முடியாது. காம்பு வந்து பார்த்தோம்னா 2.5 இன்ச்சு காம்பில் நல்ல ஹெச்எஃப் காம்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. கறக்க பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கை கறவைக்காக இருந்தாலும் சரி, மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, நல்ல நீட்டமான காம்போட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல ஹெச்எஃப் மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு. சுழிசுத்தம் கொண்ட மாடு, மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். குழந்தைகள், பெண்கள், பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காரணைக்க தேவையில்லை. கை கறவைக்கும் மிஷின் கறவைக்கும் ரெண்டுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தண்ணி தீவனத்துக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. தண்ணி தீவனம் வந்து பார்த்தோம்னா எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நமக்கும் அது மாதிரியான மாடு வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பண்ணையாளர்களாக இருந்தாலும் சரி, வீட்டு வளர்ப்புக்காக இருந்தாலும் சரி, இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்தில் பெரியசாமி என்பவர்கிட்ட இருந்து தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் வந்து மாடு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்ட், ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் வரைக்குமே வந்து மாடு டெலிவரி பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணிங்கனாலும் வந்து பார்த்தோம்னா டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு குறையுமே வந்து சொல்ல முடியாது. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ பார்க்குற சைஸை விட மாடு வந்து இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். குவாலிட்டியும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. தரமான மாடு தான். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் மிஸ் பண்ணிடாமல் கால் பண்ணி பேசி விலையை வந்து அனுசரித்து வந்து வாங்கிக்கோங்க. எப்பயுமே வந்து நம்ம சேனலில் ரெகுலராக குவாலிட்டியான மாடுகளை மட்டும்தான் பதிவிட்டு வரும். குவாலிட்டிக்கு வந்து பார்த்தோம்னா குறை இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வந்து அந்த மாட்டோட வீடியோவே வந்து பார்த்தோம்னா போடுறது கிடையாது. 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, தலையீத்து மாடு, 9 மாத சினியாக இருக்குது. 15 லிட்டர் கறவை சாதாரணமாக கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் மாடு, மடிவளம் காம்போலம் கொண்ட மாடு. மாடு பிரிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. விலை வந்து அனுசரித்து கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்குன்னா உங்களோட நண்பர்கள் வாங்குவாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.